ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். திருநெல்வேலியில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாரதா கேள்விப்பட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றது அதே ஒவ்வொன்றோட பார்ப்போம். இது மாதிரி எனக்கு வியூஸ் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க அர்ஜுனா அவர்கள் வந்துட்டாரா இந்த மாதிரின்னு பார்த்துட்டு வரோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க. நீங்க அடுத்தடுத்த எங்க போற பிளான் நாளையோட நாளைக்கு பின்னேரம் 12 மணியோட முடியுது. இன்னைக்கு இப்ப 11:30 இதோட அடிச்சு போடா. 12:30 கல்யாங்காட்டுக்கு போறேன். 2:30 வசாவலானுக்கு போறேன். 5 மணிக்கு பட்டுக்கோட்டையே போறேன். இப்படிதான் இந்தியன் ப்ரோக்ராம் இதுதான். 5 மணி நாளைக்கு ஃபுல்லா ஜெஃப்னா டவுன்ல நிப்பேன். டவுன்ல நிப்பேன். பெருமாளுடைய இந்த வீடு அந்த ஏரியா முழுக்க நிப்பேன். ஓகே, சரி சரி சார். ஒரு கேள்வி வந்து என்ன, பேஸ்புக்ல இப்ப கூடுதலா உங்களை ட்ரோல் பண்றது கூடுதலா கிடையாது. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நினைக்கணும். நான் பாசிட்டிவா எடுக்கிறேன். வாழ்க்கையில வர பிரச்சனை நாங்க பாசிட்டிவா எடுக்கணும். ஓகே, அதான். இப்ப நீங்க முதல் சாவச்சேரி பிரச்சனை நடக்க இருந்த சப்போர்ட்டுக்கும் இப்ப யாழ்ப்பாணத்துல இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் அதே அளவு இருக்கீங்களா? அதான் அந்த சாப்பாடு அந்த கொடியாத்துல பாத்துனேன், சாவச்சேரியில எனக்கு இந்த செனவடா என்ன நம்புது. அந்த நம்பிக்கை த்ரோக்கில செய்ய மாட்டேன். யாரு எனக்கு முதுகுல ஊத்தினாலும் நான் செய்ய மாட்டேன். அதான் இந்த குணம். நன்றி சார். சரி, இல்லையோ படிக்கணும். என்ன வரப்படுங்க படிப்பு அதெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்டி தெரியுமா? ஆமா, அந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி சுத்தி காட்டுங்க பிள்ளைய. இந்த கடத்துல வைக்கிறதோட எல்லாம் போயிட்டு படிச்சு தர டாக்டரா என்ன வடிவான அச்சா டாக்டரா எடுத்து சரியா? நாளைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு இருக்கு. இது முடிய 12:30 கல்யாங்காடு, அது முடிய திருப்பி 3 மணிக்கு வந்து வசாவலாம். அதுக்கு பிறகு 5 மணி மட்டும் கொண்டு போய் அம்மா கதைக்கிறதுக்கு அனுக்கிறீங்க. வணக்கம் அம்மா. நேற்று நான் போடையிலேயே திருநெல்வேலிக்கு வரேன். ரைட் ரைட். போலீஸ்கார டீட்டெயிலால தான் நான் ஒவ்வொரு நிமிஷம் மாற்ற வேண்டி கிடக்கு. ரைட். எங்க இருக்கு நீங்க? அதிகாலை. நான் இந்த எலெக்ஷன் முடியாம திருப்பி யாழ்ப்பாணம் தான் நிற்பேன். நான் எங்க போறேன்? யாழ்ப்பாணம் தான் நிற்பேன். நான் சாதிப்பேன் கட்டேன். சரி, தேங்க்யூ. கட்டேன் போட்டோ இல்லை வீடியோ இருக்கலாம். எங்க இருக்கிற நீங்க அதிகாலை ஒர்க் பண்றீங்களா எங்கேயாவது? மதியம் போல வாண்டாப்பா. ஹெல்மெட் காட்டினா தான் யாரும் தெரியும். பரவாயில்லையா? நாட்டுக்கு சேவை செய்யறவா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். பொய்ய பேசி துரோகத்தனமான வேலையில் செய்ய மாட்டான். அர்ஜுனா பொறுத்தளவு நேர்மையா தான் கிடைக்கிறேன். இந்த ஊழல் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா திறமான தம்பியாட்டம் நான் டாக்டர்னு சொல்லவே தம்பி இல்ல. நான் பார்த்தேன் பேச்சு இப்படிப்பட்டு பேசுறவே கடைசி வேறும் களவோ பொய்யோ ஊழலோ செய்ய மாட்டேன். தராதரமான வேலை சரியா? எந்த விதத்திலையும் இப்படியானவங்க தான் அரசியலுக்கு வரணும். அது எவர் மறுத்தாலும் இது சும்மா சீட்டுக்காக போய் கதிரையன் போட்டு வினக்கெடுத்து கொண்டிருக்கோம். கொஞ்சம் இவங்க கரவழி தான் நேர நிமிந்து கலைய முடியாது என்றாலும் மீண்டும் சந்திப்போம். பிரச்சனை நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணம் மீட்டிங்ல இவரோட சந்திப்போம். இப்ப வந்து பேஸ்புக்ல நீங்க பாத்திருப்பீங்க, கூடுதலா அவரை குறைவா கீழ்த்தரமா அதற்கு நான் ஒரு வசனம் ஒன்று சொன்னேன். கண்டபடி கூட கதைக்காது விஷயத்துல உங்களோட கண்ணும் கருத்துமா இருக்கு செயல்படுங்க. வந்த பிறகு நீங்கள் உங்களோட விஷயங்களை அவுட் விடும். இப்ப விட்டாலும் சனம் மத்தியில என்னது அவர் ஒரு மாதிரி இவர் சும்மா உளர்ற இவருக்கான வேலை இல்லை என்ற ஒரு தப்பு கணக்கு போடும். ஆனா செய்யக்கூடிய செய்வான். அவன் துணிஞ்சவன். அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். நேர்மையானவன் ஏன் பயப்பட வேணும்? அதுதான், யாருக்கும் பயப்பட வேண்டாம். அதுதான் மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கு.
என்ன கதைக்கலாம், கேள்வி கேட்கலாம், நியாயம் கேட்கலாம், பிள்ளைய தட்டி கேட்கலாம். யாருக்கு பயப்படுவோம்? அதுதான் இந்த பூமியில பிறந்தவனுங்க பயப்பட வேண்டியது. அவனும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். கேட்கறது கேள்வி இதுமே இல்லாட்டி நாங்க இலங்கை பிரஜை என்று சொல்லி கொண்டிருக்கோம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் ஜெமினி. நன்றி நன்றி. சரி, இப்ப எங்க இருக்கிற இந்த வீடு எங்க யாரோட இருக்கிற அண்ணனாரோ ஆட்டோக்காரோ இருக்கிற படியா நல்ல பிள்ளை மாதிரி இருக்கணும். திருப்பி அங்க போக கூடாது. சரிதானே? சரி, ஓகே. அவனுக்கு ஒரு கையும் ஒரு காடு மேலாது நல்லபடியா என்னடா இருந்த அவன் பக்கத்துல நடுவே பேட்டி விடுறான். இல்ல சரி, ஓகே. சரியா? சொல்ல ஆசைப்படுறீங்களா? திருத்தறதுக்கு நான் சொல்லுங்க. உங்களை திருத்தோட நீங்கள் கடுமையா எல்லாரும் உண்மையை சொல்லி நேருக்கு நேரம் சொல்றபடியா தான் உங்களுக்கு எதிர்ப்பு வருது. சரியோ? மற்ற இந்த கல்ச்சர் நோயற்ற பிரச்சனையாவது எல்லா உலகத்திலே எத்தனையோ எல்லாம் நடக்குது. நீங்க ஏதோ கூட்டி கொண்டு போட்டீங்க, கல்யாணம் புள்ள பெற்ற மாதிரி தான் கதை நடக்குது. ஆனபடியா அதை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டாம். நீங்க உங்களோட வழியில நேர போங்க. சரியோ? உங்களுக்கு போட் கிடைக்கும். நேர்மறை நீங்கள் எதுவும் நீங்க போங்க, நீங்க வெள்ளிவீங்க, உங்களோட ஓட்டங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? நீங்க அடுத்த கட்டம் பாராமட்டு போன அப்புறம் நேர சந்திப்போம். இதுலயே வந்து சந்திப்போம். ஓகே 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 ஓகே. அங்க மீட் பண்ணிட்டு அது நம்ம ஸ்கூல்காரன் தானே, ரத்தம் அப்படியே இருக்கும். படிக்கணும் என்ன என்ன பாடம் கூட விருப்பம்? நீ படிப்பாய். இதே வீடியோவை ஒரு 20 வருஷம் கழிச்சு கொண்டு காட்டி இருக்கிறது இல்லையா? சரி, படிக்கணும்னா இத்தனை பேர் போயிட்டு நீ இத்தனை ஆகுது. இப்ப கூட இருக்கிற 2 பேரையும் படிப்பிச்சு தங்கச்சியும் படிவா படிப்பிச்சு பிள்ளையும் படிவா படிக்கிறோம். நீ சொல்லிக் கொடுக்குறீங்க. எத்தனை வயசு ஆகுது? ஒவ்வொரு நாளும் பின்ன ஸ்கூலில் வந்த பிறகு பிள்ளைங்க கொப்பி இல்லாமல் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன ஹோம் செய்யும். சரியா? ஓகே, எனக்கு தங்கச்சி இல்லை, தங்கச்சி வழியாக பார்த்து. ஓகே, நல்லது நல்ல. எத்தனை பேர் போயிட்டு? 3. தம்பி மேருக்கு தங்கச்சி மேருக்கு படிப்பிக்க சொல்லி கொடுக்குறீங்க ஏதாவது? தம்பி சொல்லி கொடுக்கலாம். தம்பி சொல்லி கொடுக்கலாம். அப்பா சொல்லித்தாரு பிள்ளைக்கு. அப்போ சரியா? நீங்கள் போய் அப்பா சொல்லணும், அப்பா படிப்பிக்க கொடுங்க. கணக்கு இருக்காங்க. சரியா? காருக்கு வந்து இல்லை, நான் இப்படியாவது கொண்டு நான் விரும்பியாக கொண்டு தானே எனக்கு வீடும் தெரியும். நான் வந்திருக்கேன் முடிஞ்சு சோமலையோடையும் வீட்டை உங்களோட இருக்கு யூனிவர்சிட்டி மாறி மாறி அரைக்க விட்டு வந்திருக்காங்க. பேராக்களை கொடுக்க போகிறோம். பேராக்களை கொடுக்க சரி, படிக்கிறேன். ஓகே சரி சார். இவ்வளவு நேரம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் திருநெல்வேலியில மக்களை சந்திச்சது, அவரோட கருத்துக்களை தெரிவிச்சது, மக்கள் அவங்களோட கழிச்சது எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. நாங்க சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்துக்குமே உண்மையாவே சிறப்பாக பதில் சொல்லி இருந்தார். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.